பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இந்த தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலோ இன்றைய நாள்ல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்ன, அது கொஞ்சம் சொல்றேங்க. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ரட்சிப்பை இலவசமாக உங்களுக்கு வைத்திருக்கிறார். நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்களாக நாம் நீங்கள் இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த உள்ளத்திலே வாருமையா, என்னுடைய பாவத்தை மன்னிமையா என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பை உங்களுக்கு இலவசமாய் தருவார். இம்மையிலேயும் ஆசீர்வாதம், மறுமையாகிய பரலோகத்திலேயும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த நாள் முழுவதும் நம்மை ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.